ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கிராம சமையலில் இன்றைக்கி நாம் சத்து மாவு வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். நம்மளோட ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு, அந்த மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் எல்லா சத்துக்களுமே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வேண்டிய சிறுதானியங்கள் போட்டு தான் செஞ்சுருக்குறாங்க. எல்லாமே இனிப்பும் இதுலேயே இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் இனிப்பு மட்டும் போட்டோம்னா போதும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி தருவாங்க ஸ்கூல்லலாம். ஆனால் இப்போ நம்ம இதை வச்சு வித்தியாசமாக ஒரு அடை செஞ்சு அதில் லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான சத்து மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம். நாம் எடுத்த சத்து மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடை பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணியும் ஒரே மாதிரி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைச்சோம்னா தான் நமக்கு எந்த அளவுக்கு பதம் வேணும்னு தெரியும். இப்போ இது வந்து அடை தட்டுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே சுடுதண்ணியில் இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு அப்போல்லாம் ஸ்கூலில் தருவாங்க. இப்போல்லாம் மாவாகவே கொடுத்துட்றாங்க. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, பால் தரக்கூடிய தாய்மார்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வீட்டுக்கே கொடுத்துட்றாங்க மாவு. அவங்க வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எப்படி வேணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அந்த மாவை வச்சு தான் இப்போ இந்த மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அடை தட்டுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை அடையை தட்டி நம்ம அடை செஞ்சுக்கலாம். இந்த அடை தட்டுறதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்குறோம். வாங்க இதில் தட்டிக்கலாம். கை கொஞ்சம் நனைச்சிட்டு தண்ணியில் இந்த மாதிரி அடையை தட்டிக்கலாம். இது நம்ம ராகி அடை மாதிரி கொஞ்சம் உடஞ்சி தான் வரும். வரதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்கனவே எல்லா பொருளுமே நல்லா வறுத்து அரைச்சி தான் நமக்கு வருது. அதனால் பச்சையெல்லாம் இருக்காது. அதனால் நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி அடை செஞ்சுக்கலாம். பாருங்க, வீட்டில் செஞ்ச நெய், அதனால் இந்த நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். உடைய தான் செய்யும், இருந்தாலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமாக வேக வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமாக அடை வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு அடையுமே செஞ்சுக்கலாம். முட்டை இருந்தால் இன்னொரு அடையும் நம்ம தட்டி விட்டோம். இப்போ அதுவும் ரெண்டு சைடு வேந்த வாட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த அடை வேகிற வரைக்கும் நம்ம இன்னொரு பிளேட்டில் இந்த அடையை நம்ம எடுத்து போட்டுட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருந்ததையும் இந்த மாதிரி உடச்சி விட்டுறலாம் எல்லாமே. இதில் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டு அடையுமே இந்த மாதிரி பிரித்து போட்டோம். நம்ம வந்து அதுக்கு தேவையான கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறோம், ஏலக்காய் 5 சேர்த்துருக்குறோம். இதை ஆற விட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னா ஒரு 2 சுற்று விட்டோம்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுகளில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டோம். சாப்பிட்டும் பார்த்தா ரொம்ப நல்லாவும் இருக்குது. நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கு. ஏலக்காய் சேர்த்துது, நெய் இதெல்லாம் சேர்த்துருக்குறோம், அதனால் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த லட்டு வந்து சூர்மா லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லட்டு வந்து நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய சத்து மாவுலேயும் செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லா பொருட்களுமே இதில் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும். அதனால் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு நமக்கு செஞ்சோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்து மாவு கிடச்சிச்சின்னா நீங்களும் செஞ்சு கொடுங்க. நன்றி. நான் செஞ்ச இந்த சத்து மாவு லட்டு ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.